ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் சாப்டர் 2 இருக்குல்ல, 2ல் கிளாசிக் ஜெனடிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம லெசன் கொள்ள போவோம். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா, கிவ் எனி 2 நேம்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர்டு மெண்டலிசம். ஓகேங்களா, யார் மெண்டலிசம் வந்து ரீடிஸ்கவர் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு எனி 2 சயின்டிஸ்ட் நேம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் 3 நேம்ஸ் கொடுத்துருக்கேன். எதனா ஒன்று மறந்தால் நம்ம இன்னொன்று நான் வச்சு நம்ம எழுதிக்கலாம். அதுக்காக சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். 3 படிச்சுக்கோ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யாருன்னா ஹியூகோ டிப்ரிஸ். ஓகேங்களா, இவர் தான் வந்து ரீடிஸ்கவர் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து கால் கார்ன்ஸு. நெக்ஸ்ட் வந்து எரிக் வான் டெஸ்மேக். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லெசன்ஸில் வந்து 2 மார்க் 3 மார்க்ஸை தாண்டி நிறைய 5 மார்க்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மென்டல், அதாவது இந்த மூணாவது டயபெட் கிராஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த ஜீன் இன்ட்ராக்ஷன் ஒரு 5 மார்க் இருக்கும், அது கொடுங்க. நிறைய 5 மார்க் இம்பார்ட்டன் கொடுங்க. ஏன்னா இந்த லெசனில் வந்து நிறைய 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த லெசனுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது 5 மார்க்ஸ் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன். யார் ஹியூகோ டிப்ரிஸ், நெக்ஸ்ட் வந்து கால் கார்ன்ஸ், எரிக் வான் டெஸ்மேக். ஓகேங்களா, இவங்கலாம் வந்து என்ன பண்ணாங்க, அந்த மெண்டலின் என்ன பண்ணாங்க, ரீடிஸ்கவர் பண்ணாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த 4 o'clock பிளான்ட் பீல் கிரீன் லீவ்டு பிளான்ட் மேல் இன்டூ, அதாவது கிராஸ் பண்ணுறாங்க டார்க் கிரீன் பேல் பிளான்ட். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் என்ன வருதுன்றதை கேட்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து இந்த 2 மார்க்கை தாண்டி இன்னொரு 5 மார்க் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே ஒரு 2 பாயிண்ட்ஸ் அதில் வந்து அப்படியே அதில் வரும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த வந்து பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஓகேங்களா, அதை பார்க்கும்போது ஒரு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட் நான் சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னு அது பரம்பரை. ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, திஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் டியூ டு த குளோரோபிளாஸ்ட் ஜீன் ஃபவுண்ட் இன் த ஓவம். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எதனால வருதுன்னா, அந்த குளோரோபிளாஸ்ட் ஜீன் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இதில் வந்து அந்த பிளான்ல கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அந்த லீஃப்ல கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓம் ஆஃப் த ஃபீமேல் பிளான்ட், அந்த ஓம்ன்றது ஃபீமேல். ஓகே, ஃபீமேல் பார்ட். நெக்ஸ்ட் வந்து விச் கான்ட்ரிபியூட்ஸ் த சைட்டோபிளாசம். ஓகேங்களா, சைட்டோபிளாசம் கூட கான்ட்ரிபியூட் பண்ணி நான் பண்ணும், அது வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் சொல்றாங்கன்னா, சின்ஸ் த மேல் கேமெட் கான்ட்ரிபியூட் ஒன்லி த நியூக்ளியஸ் பட் நாட் சைட்டோபிளாசம். ஓகேங்களா, அந்த மேல் கேமெட் என்ன பண்ணும், நியூக்ளியஸ் கூட மட்டும்தான் ஃபெர்டிலைசேஷன் அப்படி வச்சுக்கோ. ஓகேங்களா, அதை தாண்டி சைட்டோபிளாசம் கூட ஃபெர்டிலைசேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதனால அந்த மேலே இது பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறேன், கிராஸ் பண்ணால் வந்து F1 டார்க் கிரீன் லீஃப் வருது. ஓகேங்களா, இந்த F1 டார்க் கிரீன் வந்து லீஃப் வந்து அது. ஓகேங்களா, எதனாலனா அங்கே மேலே சொல்லிருக்காங்க பாருங்க, அந்த மேல் கேமெட் வந்து இது நியூக்ளியஸ் கூட மட்டும் தான் வச்சு சைட்டோபிளாசம் கூட வச்சு என்ன பண்ண அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நான் மாறி இருக்கு. இதுக்கான 5 மார்க் பின்னாடி இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் பின்னாடி அப்படியே எக்ஸாம்பிள் பின்னாடி நான் அந்த 5 மார்க் எடுத்து சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 5 மார்க். ஓகேங்களா, 5 மார்க்கில் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் த இன்டர் ஜீன் இன்ட்ராக்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இன்னும் ஒன்றுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கவனிங்க. இது வந்து குரோமோசோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு ஜீன் இருக்குது, இங்கே ஒரு ஜீன் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 ஜீனுக்கும் நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன் தான் நம்ம இதில் சொல்லிருக்கோம். ஓகேங்களா, இப்போ 2 இருக்குது, ரெண்டான இன்ட்ராக்ஷன். அது இப்போ ஸ்டாஃப் டீச்சர் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்க 2 பேருக்கு இல்லை இன்ட்ராக்ஷன் கேட்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த 2 ஜீன்ஸ் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்குது அப்படின்றத அதில் சொல்லிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த அலீல்ஸ் அட் ஃபவுண்ட் டிஃப்ரெண்ட் லோக்கே. என்ன சொல்லிருக்காங்கன்னா, டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் 2க்கு நடுவில் தான் சொல்லிருக்காங்க. அலீல்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஜீனுக்கும் அலீல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஜீன் தானது அது வந்து டிஎன்ஏ இருக்க ஒரிஜினல் இது. ஓகேங்களா, அலீல்ஸ்னா ஆல்டர்னேட் ஜீன்ஸ். ஓகேங்களா, ஆல்டர்னேட், அது வந்து ஆல்டர்னேட் டைப். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த ஐஸ்கிரீம் அதை இப்போ அந்த ஐஸ்கிரீம் தான் அது ஜீன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்ட்ராபெரி, வெனிலா, சாக்லேட்டு, பட்டர்ஸ்காட்ச்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து அலீல்ஸ். ஓகேங்களா, அந்த ஐஸ்கிரீம் வந்து ஜீன். புரிஞ்சுக்க நம்புறேன். என்னது ஜீன்ஸ்னால் அந்த டிஎன்ஏல இருக்க ஒரு இது விஷயம். ஓகேங்களா, அதுவே அலீல்ஸ்னா என்னது, ஆல்டர்னேட் ஜீன்ஸ். ஓகேங்களா, ஆல்டர்னேட் ஜீன்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட். ஓகேங்களா, அதுதான் இதை சொல்லிருக்காங்க. அந்த அலீல்ஸ்லாம் சொல்லிருக்காங்க takes place between the alleles at a different locale இது பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டாமினன்ட் எபிஸ்டைலிஸ்ட் என்னன்னா 2 alleles of gene. 2 alleles of gene வந்து at one locus interfere. 2 alleles of gene வந்து ஒரு locusல வந்து interfere ஆகுது. Marks the phenotype expression of a different pairs of alleles. ஓகேங்களா, அது என்ன பண்ண மிக்ஸ் பண்ணி phenotype expression of a different pair of alleles. ஓகேங்களா, different pair of alleles வந்து phenotype expression வந்து மேக் ஆகும். நெக்ஸ்ட் நான் சொன்ன another gene at another locus. ஓகேங்களா, ஒரு ஜீன் வந்து இன்னொரு லோக்கஸ்லையும் இன்னொரு ஜீன் வந்து இன்னொரு லோக்கஸ்ல என்ன பண்ணுறாங்க, அந்த இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்றது தான் இது. ஓகேங்களா, சைடில் வந்து மேலே இது கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் சம்மர் ஸ்குவாஷ் ஃப்ரூட் கலர். ஓகேங்களா, சம்மர் ஸ்குவாஷ் ஃப்ரூட் கலர் எக்ஸாம்பிள் எபிஸ்டாட்டிக் டாமினன்ட் அல்லி. ஓகேங்களா, எபிஸ்டாட்டிக் டாமினன்ட் அல்லி எப்படி கிரேட்டர் டபிள்யூ. ஓகேங்களா, ஃபார் ஒயிட் கலர் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பேரண்ட் ஒயிட் ஃப்ரூட்டு, எல்லோ ஃப்ரூட். ஓகேங்களா, ஒயிட் ஃப்ரூட்டு, எல்லோ ஃப்ரூட். இதில் வந்து அது ரெண்டுத்துலேயும் டாமினன்ட் எபிஸ்டாட்டிக் எப்படி இருக்குது,
கேபிட்டல் டபிள்யூ ஜி வந்து என்னது சரி நான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம டைம் போகும் ஓகேங்களா ரெசிஸ்வல் என்னது ஸ்மால் ஃபார் கலர்டு ஃபுட் வந்து ஸ்மால் டபுள்யூன்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஹைப்போஸ்டாட்டிக் என்னது ஜி இஸ் ஃபார் எல்லோ ஃபுட்டுக்கு என்னது ஜி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சொல்கிற ரெசிசிவ் என்னது ஜி ஸ்மால் ஜி ஃபார் கிரீன் ஃபுட் ஓகேவா இதெல்லாம் சொல்லிருக்காங்க கிரேட்டர் அலில் இருக்குல்ல கிரேட்டர் அலில் டபிள்யூ அலில் இருக்குல்ல கிரேட்டர் அது பெரிய டபிள்யூ அலில் இருக்குல்ல அதெல்லாம் சொன்னாங்க மார்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எனி கலருக்கு வந்து என்ன பண்ணணும் இது பண்ணும் நெக்ஸ்ட் தான் சொல்கிறாங்க த ஒயிட் ஃப்ரூட் வித் ஜெனோடைபிக் WWG இஸ் கிராஸ்டு வித் எல்லோ ஃப்ரூட் என்ன பண்ணுறாங்க இதில் இருக்க WWG வந்து என்ன பண்ணுறாங்க அது எல்லோ ஃப்ரூட் வந்து கிராஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இது கிராஸ் பண்ணும்போது என்ன F1 பிளான்ஸ் ஆப் ஃப்ரூட் அண்ட் ஹெட்ரோசைகஸ் ஓகேங்களா ஹெட்ரோசைகஸ் அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்க அலீல்ஸ் வந்து அங்கே வந்து கிடைக்குது ஓகேங்களா ரெண்டு விஷயம் இருக்குது அது ஒன்று வந்து ஹோமோ ஒன்று வந்து ஹெட்ரோ ஓகேங்களா இதில் வந்து அது ஹெட்ரோசைகஸ் கிடையாது ஹெட்ரோசைகஸ் டிஃப்ரெண்ட் அலீல்ஸில் இருக்க ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடையாது ஓகேங்களா அதில் ஃபீனோடைப் பாருங்கள் ஒயிட் வந்து 12 ஒயிட்டு 3 க்ரீனு 3 எல்லோ 1 க்ரீன் ஓகேங்களா இப்போ இதில் மென்டலின் டேபிள் உங்களுக்கு போடுறதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் பாருங்கள் ரெண்டு கிளாஸ் பண்ணும்போது ரெண்டுத்தையும் இன்டர்ஃபியர் பண்ணும்போது இந்த WW சேர்ந்து WW ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து GG இப்போ ரெண்டு சேர்ந்தா நம்மளுக்கு ஒயிட் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதை இங்கே மேலே கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த மென்டலின் டேபிள் போட கற்றுக்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து இந்த எல்லோ கலர் இப்போ இதில் என்னென்ன ஓகேங்களா இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஓகேங்களா 12 இருக்குது ஓகேங்களா ஒயிட் என்னது 12 இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ அதில் இருக்குது 1 2 3 இருக்குது ஓகேங்களா எல்லோ நெக்ஸ்ட் வந்து அந்த க்ரீன் கலர் எத்தனை இருக்குது ஒன்றே ஒன்றா இருக்குது ஸோ அதனால சொல்கிறாங்க இந்த ஃபினோடைபேஷன் அது 12 ஒயிட்டு 3 எல்லோ 1 க்ரீன் ஓகேங்களா இதுதான் இந்த ஜீன் இன்ட்ராக்ஷன் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் வித்னா எக்ஸாம்பிள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது இதில் வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா which one allele is not completely dominant to another allele it shows incomplete dominance அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு அலீல் வந்து இன்னொரு அலீல் கூட டாமினெண்ட்டாக இருக்காது அதுக்காக என்ன சொல்கிறாங்க அதனால என்ன சொல்கிறாங்க அது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் பேட்டர்ன் அக்கர்ஸ் டியூ டு சைமல்டேனியஸ்லி ஓகேங்களா இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் சைமல்டேனியஸாக நடந்தே இருக்கும் எக்ஸ்பிரஷன் ஃபார் போத் அலீல்ஸ் இந்த ஹெட்ரோசைக்கோட் என்னன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த போத் அலீல்ஸ் எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா எப்படி இருக்கும் இதில் நடக்கும் டாமினன்ஸ் நடக்கும் கோடாமினன்ஸ் ஆனது இணை இது ஓகேங்களா ஸோ என்ன சொல்லிருக்காங்க அது நடக்கும் பட் என்ன ஹெட்ரோசைக்கோட்டாக இருக்கும் ஹெட்ரோசைக்கோட்னால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த F1 ஹெட்ரோசைக்கஸ் phenotype differs from both the parental homozygous phenotype. F1 heterozygous phenotype differs from the and the heterozygous எப்படி different differ ஆகும் parental homozygous phenotype வந்து என்னது differ ஆகும் இதெல்லாம் நான் சொல்லிருக்கேன் F1 genotype gives rise to phenotype distinctly different from either of the other homozygous phenotypes ஓகேங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா F1 generation produces intermediate phenotype F1 generation என்ன பண்ணும் intermediate குறுக்குல என்ன பண்ணும் இது பண்ணும் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க F1 generation produces both parent genotypes ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னது in 4 o'clock plant Mirabilis jalafa okay இதில் வந்து எக்ஸாம்பிள்னா ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர் ஆஃப் camellia or inheritance of a sickle cell hemoglobin or ABO blood group system in human beings ஓகேங்களா எல்லாம் சொல்றாங்க இதில் கோடாமினன்ஸ் இது இன்கம் டாமினன்ஸ் அதான் சொல்றாங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் எக்ஸ்பிளைன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வித் எக்ஸாம்பிள் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ இதில் பாருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் when one allele is not complete dominant to another ஃபர்ஸ்ட் அது ஒரு அலீல் வந்து நாட் கம்ப்ளீட் டாமினெண்ட்டாக இருக்காது இதுக்கு அனதர் அலீலுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சச் அலீலிக் இன்ட்ராக்ஷன் இஸ் நவுன் அஸ் இன்கம்ப்ளீட் அந்த அலீலிக் இன்ட்ராக்ஷன் என்ன சொல்கிறாங்க இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 4 o'clock plant மிராபிலிஸ் ஜெலிஃபா ஓகேங்களா பியூர் ப்ரீடிங் ஹோமோசைகஸ் ஓகேங்களா ரைட் என்னது R1 ஓகேங்களா பேரட் இஸ் கிராஸ்டு வித் ஹோமோசைகஸ் ஒயிட் அதுவும் ஹோமோசைகஸ் தான் ரெண்டுமே சேம் இது தான் ஓகேங்களா R2 ஹெட்ரோசைகஸ் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒன்று ஆறு ஒரு ஸ்மால் ஆர் இருக்கும் ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த ஃபீனோடைப் F1 ஹைப்ரிட் ஹெட்ரோசைகஸ் பிங்க் R1 R2 என்ன சொல்கிறாங்க ஹெட்ரோசைகஸ் அதாவது R1 R2 வந்துச்சுன்னா அது ஹெட்ரோசைகஸ் இதுவாக சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து when pink color is plant of F1 generation are interbred in both phenotypic and genotype ratios ஓகேங்களா genotype phenotype ratios சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது R1 R2 என்ன பண்ணுறாங்க இன்ட்ராக்ட் பண்ணி செல்ஃப் பால் இன்டர்மீடியேட் பண்ணும்போது நான் வந்து F1 ஜென்ரேஷன் வந்து R1 R2 ஆகுது ஓகேங்களா அதான் சொல்கிறாங்க இன்டர்மீடியேட் பண்ணும்போது நடுவில் ரெண்டு கூட்டில் இது பண்ணும்போது நான் வந்து பிங்க் ஹெட்ரோசைகோட்டாக மாறும் ஹெட்ரோசைகோட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே R1 R2 வந்து இதுவாக ஓகே நெக்ஸ்ட் வந்து F2 ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க அந்த R1 R2 அப்படி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டலின் டேபிள் போடும்போது R1 போட்டாங்களா நெக்ஸ்ட் வந்து R1 R2 ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து R2 ஓகேங்களா இந்த மாதிரி வந்துருக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு பிங்க்கு ஒரு ரெட்டு 2 பிங்க் ஒரு ஒயிட் வந்துருக்கு இதுதான் அதோட ஜெனோடைபிக் ரேஷியோ ஓகேங்களா அதை சொல்லிருக்காங்க பாருங்கள் R1 அது ஒரு இது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து R1 வந்து பிங்க்கு R2 வந்து ஒயிட் ஓகேங்களா இதுதான் சொல்லியிருக்காங்க இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இது வந்து வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது வந்து நீங்கள் அந்த
மென்டரிங் டேபிள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 3 மார்க்லேருந்து இப்போ இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பாருங்க கொஸ்டின். இதில் வந்து பாருங்க, பிரிங் அவுட் த இன்னரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா? குளோரோபிளாஸ்டோட இன்னரிட்டன்ஸ் ஜீன் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அந்த குளோரோபிளாஸ்ட் இன்னரிட்டன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. 4 o'clock plant Mirabilis jalafa when pollen of a dark green leaved plant. ஓகேங்களா? pollen எப்படி இருக்கும்? dark green leaved plant. நெக்ஸ்ட் வந்து is transferred to the stigma transfer பண்ணி the pale green leaved plant female. ஓகேங்களா? சொல்கிறாங்க போலன்றது மேல், ஃபீமேல் வந்து ஸ்டிக்மா ஆஃப் பிளான்ட் வந்து ஃபீமேலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. த போலன் ஆஃப் ஏ பேல் கிரீன் லீவ்டு பிளான்ட் மேல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டிக்மா டார்க், அதாவது சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இன் ஈச் கிராஸ் F1 பிளான்ட் ரிவீல்ஸ் த கேரக்டர் ஆஃப் தி ஃபீமேல் பிளான்ட். F1 கிராஸ்னா வந்து அது பிளான்ட்டோட கேரக்டர் ரிவீல் பண்ணுது. ஓகே, அதாவது டார்க் கிரீன் லீவ்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் டியூ டு த குளோரோபிளாஸ்ட் ஜீன்ன்றதுனால அதனால லீவ்டு இந்த ஓம் ஆஃப் த ஃபீமேல் பிளான்ட். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா விச் கான்ட்ரிபியூட்ஸ் த சைட்டோபிளாசம் டூரிங் ஃபெர்டிலைசேஷன். அந்த ஃபீமேல் பிளான்ட் வந்து எதனால் டார்க் லீவ்டு கிரீன் லீவ்டு காமிச்சதுன்னா அந்த சைட்டோபிளாசமோட ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சின்ஸ் த மேல் கேமெட் கான்ட்ரிபியூட் ஒன்லி த நியூக்ளியஸ் பட் நாட் சைட்டோபிளாசம். அதனால் மேல் என்னது சைட்டோபிளாசமோட தான் நியூக்ளியஸோட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணும், சைட்டோபிளாசமோட இன்ட்ராக்ட் பண்ணாது சொன்னது. அது பேல் கிரீன் லீவ்டாக வந்திருக்கு. புரிஞ்சுதா? பேல் கிரீன் லீவ்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினில் சொல்கிறாங்க. ஓகே, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதில் இருக்க நான் சொன்னேன், இந்த லெசன்லேருந்து நிறைய 5 மார்க்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூசஸ், சிக்னிஃபிகன்ஸ், இதெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வேணும் அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக சேர்த்து வீடியோ போடுறதா நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். உங்கள்கிட்ட இருந்த ஒரு ரெஸ்பான்ஸை பார்த்தா நாங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் எப்படி போடுறதுன்றதை நாங்கள் டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் நீங்கள் படிக்கிறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறேன், நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.